நெசவாளர்களுக்கு நெசவுக்கான கூலியை வங்கியில் செலுத்துவதை கண்டித்து நேரடியாக நெசவாளர்களின் கையில் வழங்க கோரி அனைத்து பட்டு கூட்டுறவு சங்க நெசவாளர் தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டம். காஞ்சிபுரத்தில் உள்ள கைத்தறி துணிநூல் துறை துணை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் பட்டு, பருத்தி, கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களாக உள்ள நெசவாளர்கள் தங்கள் நெசவு செய்து கொண்டு வரும் வேட்டி, சேலைகளுக்கு நெசவு கூலியாக ரொக்க பணம் பெற்று வந்த நிலையில், தமிழ்நாடு முழுவதும் கைத்தறி நெசவாளர்களின் நெசவு கூலியை அவர்களது வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என கைத்தறி துணி நூல்துறை ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். கைத்தறி துணி நூல் துறையின் உத்தரவின்படி பட்டு கூட்டுறவு சங்க நெசவாளர்கள் அதிகம் உள்ள காஞ்சிபுரத்தில் நெசவு தொழிலுக்கான கூலியை வங்கியில் செலுத்துகிறோம் என கூட்டுறவு சங்கங்கள் அறிவிப்பை வெளியிட்டனர். பட்டு கூட்டுறவு சங்கங்களின் அறிவிப்பினை அறிந்து கைத்தறி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெசவாளர்களுக்கான நெசவு கூலியை வங்கியில் செலுத்துவதை கண்டித்தும், வழக்கம் போலவே நெசவாளர் கைகளில் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து பட்டு கூட்டுறவு நெசவாளர் தொழிற் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் காலனியில் உள்ள கைத்தறி துணி நூல் துறை துணை இயக்குனர் அலுவலகம் அருகே நெசவாளர்கள் சங்கங்களின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒன்று கூடி அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் தலைமையில் நெசவுக்கான கூலியை வங்கி கணக்கில் செலுத்தக்கூடாது, நெசவாளர் கைகளிலேயே வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கைத்தறி துணி நூல் துறை துணை இயக்குனரிடம் பட்டு நெசவு தொழிலுக்கான கூலியை தொடர்ந்து ரொக்கமாகவே கூட்டுறவு சங்கங்களிலேயே வழங்க வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர்.